ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னா, குட்டி ஈன்ற ஆடுகளை எவ்வாறு பராமரிப்பது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக நம்ம பண்ணையில் ஆடு குட்டி போட்டுச்சுனாலே நம்ம பண்ணுற முதல் காரியம் என்னென்னா, நம்ம அந்த ஆடுகளை தனிமைப்படுத்திடுவோம். அதாவது தனிமைப்படுத்தோம்னா நோய் நொடிக்காண்டி தனிமைப்படுத்துவோங்கிறது கிடையாது. அந்த குட்டின்ற ஆடுகளை மட்டும் நாம் செட்டில் மேலே எல்லா ஆடுகளும் செட்டில் இருக்குன்னா, நாம் கீழே நம்ம இந்த மாதிரி தரையில் போடுற மாதிரி பரண் அமைச்சிருக்கோம். இந்த மாதிரி செட்டப்புக்கு நம்ம அதை கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்து குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25 நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆடு கீழே தான் நம்ம கண்ட்ரோலில் தான் வச்சுருப்போம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதை குட்டிகளை முழுமையாக கவனிக்கிறதுக்காண்டி தான். நம்ம மேலே ஆடுகளோடு போட்டோம்னா அந்த குட்டிகளுக்கான விளையாட முடியாது. அந்த குட்டிகள் ஒரே நம்ம எப்போதும் கூண்டுக்குள்ளே அடைச்சி போடுற மாதிரி இருக்கும். அதை பால் குடித்த குட்டிகளை சிறிது நேரம் விளையாடுறதுக்கும், அந்த குட்டிகள் கொஞ்சம் நடந்து பழகிறதுக்கும் ஏதுவாக நம்ம மேலே அதற்கான வழிகள் கிடையாது. ஒரு ஆட்டில் இன்னொரு ஆட்டுக்கு விவரம் தெரியாமல் போச்சுன்னா, அந்த ஆடுகள் இந்த குட்டிகளை முட்டிருச்சுன்னா அது குட்டியோட இறப்புக்கே வழிவகுக்கும். அதனால தான் நம்ம குட்டி போட்ட உடனே நம்ம முதல்ல அந்த குட்டிகளை நம்ம கீழே கொண்டு வந்துடுவோம், ஆடையும் குட்டிகளையும். அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஆடுகளுக்கு குட்டி போட்ட ஆடுகளுக்கு என்ன தீவனம் கொடுக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டைம் தீவனமும் 1 டைம் அடர் தீவனமும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அதே தான் நம்ம கண்டினியூ பண்ணோம். 2 நேரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நேரம் குட்டை நேப்பியர் கட்டுவோம் ஆடுகளுக்கு. அதுபோக இன்னொரு டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் நேப்பியர் கட்டுவோம். இது 2 தேவைப்படும் போது நம்ம அகத்தி அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெரைட்டியில் எப்போவாது தேவைப்பட்டால் கட்டிக்கிறோம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறையா பேர் கேட்குறது, ஆடுகளுடைய பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காண்டி என்னென்ன தீவனம் கொடுத்தா பால் உற்பத்தி அதிகரிக்கும்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறாங்க. நம்ம பண்ணையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆடுகளுக்கு தேங்காய் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு மட்டுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பண்ணையில் நம்ம ஏற்கனவே மாட்டுக்கு பதிவாக டெய்லி நம்ம ஊற போட்டு கொடுக்குறது உண்டு. அதில் ஒவ்வொரு டப்பா அளவுக்கு, அதாவது மிக்ஸ் பண்ணதில் நம்ம ட்ரையாக கொடுக்கல, கட்டியாக எடுத்து கொடுக்கல. நம்ம அதை அதோட தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு லிட்ரு அளவுக்கு, அது அதிகபட்சம் ஒரு 50 to 100 கிராம் இருக்கும். அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம அதோட உளுந்தன்குருணை, அதோட நம்ம கோதுமை தவிடு, இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 2 லிட்ரு தண்ணியில் இது 3ஐயும் நம்ம டெய்லி ஒரு டைம் கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுபோக 2 வேளை நம்ம ஆடுகளுக்கு பசுந்தீவனம் கட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம இதான் பண்ணுறோம். இதிலே நமக்கு போதுமான அளவுக்கு ஆடுகளில் பால் இருக்குது. அதோடய பால் உற்பத்தி நல்லா இருக்குது. குட்டிகளுக்கு போதுமான அளவுக்கு பால் இருக்குது. நம்ம இது போக மீதம் இருந்தால் பாலை 2 குட்டி ஆடுகளுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுபோக பார்த்திங்கன்னா, பால் குடித்த குட்டிகளை நம்ம எப்போதுமே கூடக்குள்ளே அடைச்சி வைக்கக்கூடாது. குறைஞ்சது பால் குடித்த பிறகு ஒரு அரை மணி நேரமாவது நம்ம குட்டிகளை கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாட விடணும். எதுக்கு சொல்கிறோம்னா, நம்ம பாலை கொடுத்து கூடையக்குள்ளே அடைச்சி போட்டோம்னா குட்டிகளுக்கு அந்த செரிமானம் சரியாக ஆகாது. அதனால் சிறிது நேரம் ஓடி ஆடி விளாண்டுச்சின்னா கொஞ்சம் குட்டி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். அதுலேயும் தெரிஞ்சு போகும் நமக்கு குட்டி எப்படி ஆக்டிவாக இருக்கா, இல்லை குட்டி சோர்வாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு போகும். சோர்வாக இருந்தால் நம்ம அதுக்குள்ளே மருந்துகள், டானிக் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அது என்னென்னு சொல்லி, என்னென்ன மருந்து நம்ம இளங்குட்டி வளர்ப்பில் என்னென்ன மருந்துகள் முக்கியமாக இருக்கணுங்கிறத பற்றின ஒரு வீடியோ நம்ம அடுத்து நம்ம சேனலில் பதிவேற்றம் பண்ணுவோம். அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அதிலே தெரிஞ்சு போகும் குட்டிகள் ஆக்டிவாக இருக்கா, இல்லை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்து அதை சரி பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 டைம் நம்ம தற்சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டைம் பால் குடிக்க விட்றோம். ஒரு 15 நாள் 20 நாளைக்கு பிறகு 2 டைம், காலைல ஒருக்கா ஈவினிங் ஒருக்கா 2 டைம் மட்டும் பால் குடிக்கக்காண்டி குட்டியில் அலோவ் பண்ணுவோம். மற்ற டைமில் நம்ம குட்டியை தாயிலேருந்து கொஞ்சம் கூட போட்டு கவுத்தி பாதுகாப்பாக வச்சுக்கிடுவோம். இந்த டைம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் பனி, மார்கழி பனியை விட தை மாத பனி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் குட்டிகளை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பனிக்கு குட்டிகள் இறப்பு நடக்குது. அதனால் நம்ம குட்டியை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிறதமோ அப்போ தான் குட்டிகளை நம்ம இறப்புலேருந்து பாதுகாக்க முடியும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா, குட்டிகளுக்கு சில ஆடுகள் ஒரு குட்டின்னு இருக்குது, சில ஆடு 2 குட்டின்னு இருக்குது.
சில ஆடுகளில் பால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்படி உள்ள குட்டி 2 குட்டிகளில் ஆடுகளுக்கு கொஞ்சம் பால் பத்தாது. அதனால் ஒரு குட்டி ஆட்டில் மீதம் இருக்க பாலை வந்து நம்ம அதை வந்து கறந்து 2 குட்டி ஆடுகளுக்கு வந்து நம்ம கொடுத்துருதோம். இது ஒரு குட்டி தான் போட்டிருக்கு. இதில் தேவைக்கு போக மீதமுள்ள பாலை வந்து நம்ம சின்ன குட்டியை 2 குட்டிக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதை கொடுக்கும்போது ஒரு சின்ன விளக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அதை கொடுக்கும்போது நம்ம குளிர் டைமாக இருக்கிறதுனால அந்த பாலை கறந்த உடனே நம்ம வந்து குட்டிகளுக்கு கொடுத்துடணும். நம்ம அது பசும்பலாகவே இருந்தாலும் கூட நம்ம வந்து கறந்த பாலை மாட்டிலேருந்து கறந்த உடனே குட்டிகளுக்கு கொடுக்கணும். நம்ம சிறிது நேரம் வச்சு கொடுத்தோம்னா அதில் பால் கொஞ்சம் கூலிங் ஆகி அதை குடித்தா குட்டிகள் வந்து சளி பிடிக்கும், குட்டிகளுக்கு காய்ச்சல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள கிளைமேட் அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் பாலை கறந்து அந்த சூட்டோடே குட்டிகளுக்கு கொடுத்தோம்னா ஆட்டுக்கு இந்த குட்டிகளுக்கு வந்து சளித்தொலை இல்லாமல் குட்டி நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இரவு நேரங்களில் குட்டிகளை வந்து கொஞ்சம் நல்ல முறையில் ஓரளவுக்கு கதகதப்பாக இருக்கிற அளவுக்கு வாடையிலேருந்து பாதுகாக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம இரவு நேரங்களில் குட்டிகளை வந்து 200 வாட்ஸ் பல்ப்பு வந்து போட்டு தான் நம்ம குட்டியை கொஞ்சம் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். தரையில் ஒரு காட்டன் துணி விரித்து அதுக்கு மேலே குட்டிகளை வச்சு அதுக்கு மேலே கூடையை போட்டு அந்த ஹீட் வெளிச்சம் அந்த வெளிச்சம் பல்போட வெளிச்சம் கிடைக்கிற அளவுக்கு நம்ம ஒரு பக்கத்தை ஒதுக்கி விட்டு மற்ற பக்கத்தை வந்து க்ளோஸ் பண்ணி மேலே ஒரு டப் போட்டு கவுத்தி தான் குட்டிகளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். ஆடுகளுக்கும் இந்த டயத்தில் நம்ம குளிர்லேருந்து பாதுகாக்கிறதுக்காண்டி இரவு நேரங்களில் பல்பும் போட்டுக்கிட்டு தான் இருக்கும். இதனால் நம்ம குட்டிகளுக்கு தற்சமயம் சளி தொல்லையோ காய்ச்சலோ எந்த பிரச்சனையும் இல்லை. குட்டிகள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குது. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.